ஷேய் 234 விலங்கு கை விலங்கு கால் விலங்கு விஷ்ணு பேசுகிறேன்டா. இது காலட்டையும் வெள்ளிக்கிழமை காலட்டையும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே கைலாசத்தில் பூமியில் வெட்ட வெளிச்சத்தில் வெளியில் நிற்கும் விஷ்ணு பரமா சிவன். இவர் உலக நாடு எங்கள் அண்ணன் பார்த்து கொண்டே இருக்கார். இப்போ வெளிநாட்டில் ஒரு நாடை தட்டி விட்டார் எங்கள் அண்ணன். இப்போ அந்த நாடு எல்லா நாட்டிலையும் 2ஆம் நம்பருக்கு கப்பல் போக்குவரத்து எல்லாத்துலேயும் போக்குவரத்து பூரா இப்போ நொறுங்கி போகும், சப்புன்னு கிடக்கும். இப்போ ஏற்கனவே அப்படியே உச்சத்தலையில் அடித்த மாதிரி அடித்து கீழே இறக்கி வரார் கடவுள். ஏன்னா உச்சியில் உட்காந்துட்டாரா ஆடாடா மானிட பேலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். உச்சியில் உட்காந்துட்டாரா மேலே உட்காந்துட்டாரு. மேலேனா வானத்துக்கு பூமிக்கும் வெட்ட வெளிச்சத்தில் உட்காந்துருக்காரு. தப்பு செய்கிறவனை கண்ணால் தூக்கி வெதரில் எத்தி உள்ள 13 செயலரை 13 கம்பியில் தூக்கி போடுவார். முக்கால் சத்தியம் கணக்கு எல்லாம் வரையில் ஒண்டிச்சு வரையில் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிபதியை பூரா கணக்கை ஒண்டிச்சு அப்படியே வெளியே எடுத்துருவார். வெளியே எடுத்த உடனே ஆட்டோ முடிக்க கணக்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயாட்ட கொடுத்த உடனே கணக்கு தப்பு கணக்கு இருக்கான் போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த நாற்காலி சேருக்கு கையை தூக்கிட்டு போகிறானா கையை தூக்கியில் விலங்கு தான் மாட்டிருக்கு. அது மூதாட்டி பெண்களுக்கு தெரியும். வெளியில் நின்று பார்ப்பான். 60 70 வயசு 80 வயசு கிழவியை பார்க்கும், 100 வயசு கிழவி பார்க்கும். ஓட்டு எலெக்ஷன் கேட்டு போகிறானா அது அந்த மூதாட்டிகளுக்கு தெரியும். என்னடா விலங்கு மாட்டி வாரான், கால் விலங்கு மாட்டி வாரான், ஆண்டவன் விலங்கு போட்டாரா, ஐயையோ அவ்வளோதான். எல்லாம் விலங்கு மாட்டின மாதிரி தான் இருக்கும். நம்மளே விலங்கு மாட்டின மாதிரி தான் இருக்கும். நம்ம கடவுளுக்கு பயந்து பூமியில் விவசாயம் பண்ணி நம்ம உயிர் வாழ்வோம் அப்படின்னு அந்த மூதாட்டி ஒவ்வொரு மக்கள்கிட்ட சொல்லும். வா விவசாயம் பண்ணி சாப்பிடு, எல்லாம் பாழாக்கி வச்சிருக்கிய, பூரா பூமியை பாழாக்கிட்டிய, கெட்டடமா கெட்டி பாழாக்கிட்டிய, வித்தோட்டமா கடவுள் கொடுக்கல, பூமி விவசாயத்தை அழிக்கக்கூடாது, கண்ணீர் வெடிக்கி அப்படின்னு சொல்லுவாள். சரியா? இப்போ ஓட்டு முத்திரை வாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே மூதாட்டி பார்த்த உடனே விலங்கு மாட்டி வாரான். அப்போ தான் அவள் சொல்லுவாள், கடவுள் பூமியில் வந்துட்டாரு, அரசியல்வாதியை விலங்கு மாட்டுதாரு. அப்போ தொட்டு கும்பிடுவோம். அப்போ தான் பூமி அந்த மூதாட்டி தொட்டு கும்பிடையில சொல்லுவாள், பார்வதி பரமசிவன் ஐயா நீதிமானே, உலகத்துக்கு நீதிமானே, கண்ணு தெரியலையா நாங்கள் கேட்டோம், ஆனால் வந்து இவ்வளோ ஆண்டு காலமாக எங்களுக்கே கண்ணுக்கு தெரியுதே, ஆனால் தப்புக்கு தண்டனை கொடுக்கலையே, தமிழ்நாட்டில் ஆக மொத்தம் நாசமாக பண்ணுதான், இதுக்கு எப்போ விடிவு காலம், பகவானே கடவுளே பார்வதி பரமசிவனே அப்படின்னு பூமியை தொட்டு கும்பிடையில ஆட்டோமேட்டிக்காக அந்த பூமி கணக்கு கொடுக்கும், கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கும். மூதாட்டி மானிட பிறவி கொடுத்துருச்சு ஐயா கடவுளே அப்படின்னு அந்த பூமி கணக்கு கொடுக்கும். அப்போ தான் அடிப்பார், தூக்கி விட்டு அடிப்பார். ஏன்னா கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். பறவைகள் கணக்கு கொடுக்கும், ஐயா என்னை கொள்ளுதான் சாப்பிடுதான், என்ன படாப்படுத்தான், விலங்குகள் பறவைகள் எல்லாமே அது கணக்கு ஐயா பார்த்து. ஏன்னா வெட்ட வெளிச்சத்தில் பூமியில் நிற்கார். புரியா? புழு பூச்சி வரைக்கும் இந்த மானிட போய் தப்பு செய்தான்னு கணக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளோ தப்பு செய்தான், கோர்ட்டு நீதிமன்றத்தில் தப்புக்கு தண்டனை வாங்காமல் போகிறாங்க ஐயா அப்படின்னு இப்போ தான் சொன்னோன்னே இப்போ கணக்கு எடுக்கார். அது என் புள்ள மேலே போவேன், நான் என் புள்ள மேலே நாக்கில் நிற்பேன், அவன் கேட்குற கேள்விக்கு அவன் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளே சொல்லிட்டார். முக்கால் சத்தியம் அவன் கேட்கட்டும். என் புள்ளட்ட கேட்குற கேள்வி முதல் தப்பு கணக்கு தான் உள்ள சொல்லுவான், நான் தான் சொல்லுவேன். அந்த நாக்கால் வெளியே எடுத்து அந்த டைம் 1 செகண்டில் சிவனை பார்க்கலாம். யார் பாப்பா? நீதிபதி உட்கார்ந்து அவன் பதிபக்தியாக உள்ளவன். தெற்கு பாளைய ராஜபாளைய நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி பதிபக்தியாக உள்ளவன். அது கதை பெரிய கதை. ஆனால் இப்போ அது வெளியே வராது. எல்லாம் தீர்மானம் முடித்து எல்லாம் அழித்து முடிச்ச விட்டு தீர்மானத்துக்கு உள்ள அந்த ஜட்ஜியை உலக நாடு உள்ள கணக்கில் வெளியே எடுக்கல. அப்போ தான் வெளியே எடுக்க விடுவார். இந்த தீர்மானம் கேஸ் கட்டி யாரும் பார்க்க முடியாது. கடவுளுடைய சொத்து பூமி வழக்காடு 2013 போட்டது. OS 164 முதல் செலிவுத்தூர். ரெண்டாவது கணக்கில் ஏற்றுனது 1 2 3 7 எப்படி நம்பரு? அப்போ 7னா 7 ஜெமத்து சேட்டை செஞ்சாலும் தூக்க போகிறார். அதான் கோர்ட்டு நீதிமான் கணக்கு. புரியா? 1 கடவுள் அவர் 1ஆம் நம்பர், 2 பார்வதி பரமசிவன், 3ஆம் நம்பர் கணக்கு விஷ்ணு பிரமா சிவன். நாங்கள் 3 பேர். இதுதான் கணக்கு. புரியுதா? மானிட பேலை நீதிமன்ற கோர்ட்டு தெற்கு பாளையம் ராஜபாளையம் சிவன் ஈஸ்வரன் பரமசிவன் பிள்ளையோடு வருவார். பிள்ளையோடு வரையில் அது யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு எல்லாம் மூளையை அப்படியே மடக்கிடுவார். சர்ச்சி கோச்சார் ஆணும் பெண்ணும் உள்ள நீதிமன்றத்தில் சிலிவுத்தூர் ராஜபாளையம் நிற்கிறத தான் திருப்பி விடுவார். ஆஹா கடவுள் உள்ள வாராரு, என்ன கேள்வி கேட்க போகிறாரோ, என்ன பதில் வரப்போதோ, இதுதான் கணக்கு. இப்போ உள்ள இந்த கணக்கு பார்த்தோன்னா எதிர்மனதாரு அப்படியே குதிப்பான், நாக்க குழல் மாதிரி ஊதுவான், கொக்கரிப்பான். அந்த கேள்வி
கொக்கரிப்பான். அதான் கேள்வி. முக்கால் சத்தியம். கொக்கரிக்காதீங்கடா, பார்த்து போங்கடா. கடவுள் நீதிமான். கழுத்து வரைக்கும் ஆடுறதை பார்ப்பார், ரோமத்து வரைக்கும் பார்ப்பார். ரோமத்து கணக்கு முடியலை, அப்படியே செண்டா அப்படியே உனக்கு கணக்கு முடிச்சுடுவார். அதான் கணக்கு, நீதிமான் கணக்கு. புரியுதா? நீதிமான் கணக்கு. நீதியை தவறி போயிடுச்சு. நீதியை தவறி தான் இப்போ 230 நாள் நாங்கள் நியமித்து ஆடுதோமுங்க. பூரா பூமியை பாழாக்கிட்டு ஆடுதான். அப்போ தக்க தண்டனை கிடைக்கும். தக்க தண்டனை கடவுள் கொடுப்பார். அப்போ தான் மூதாட்டியல் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் பார்வதி பரமசிவன் பூமியில் இறங்கினார், தண்டனை கொடுக்கார். அதுதான் கணக்கு வரும். முக்கால் சத்தியம்.